இயக்குனர் ராசு மதுரனுடைய ஒய்ஃபு அவங்களுடைய இறப்புக்கு அப்புறமா அவங்களுடைய லைஃப் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அதை பற்றி பார்க்கலாம். எனக்கும் ராசு மதுரவனுக்கும் கடந்த 2005ஆம் ஆண்டு திருமணம் நடந்துச்சு. ஜீரோவில் இருந்து தான் எங்கள் வாழ்க்கையை தொடங்கினோம். வடிவேலு சாருக்கு என் கணவர் காமெடி ட்ராக் எழுதுவார். அதில் வர்ற சின்ன வருமானத்தை வச்சு தான் வீட்டு வாடகையெல்லாம் கட்டிட்டு இருந்தோம். அப்புறம் அவர் இயக்குன பாண்டி, மாயாண்டி குடும்பத்தார், கோரிப்பாளையம், முத்துக்கு முத்தாக படங்கள் நல்ல ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் பொருளாதார ரீதியாக முன்னேற ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு 2 பொண்ணுங்க, நேசிகா, அனிஷ்கா. 2 பேருமே அவரால் முடியலைனா கூட என்னென்ன அவங்களுக்கு தேவையோ அதை கொடுக்கணும்னு நினச்சாரு. ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்கள நல்லா படிக்க வைக்கணும்னு நினச்சாரு. நல்லபடியாக வாழ்க்கை போய்கிட்டு இருக்கும்போது தான் அவருக்கு புற்றுநோய் வந்துடுச்சு. உயிரோட மீண்டும் வந்துடுவார்னு தான் நான் நினச்சேன். இறக்கிறதுக்கு முன்னாடி நாள் கூட என்கிட்ட ஒன்று சொன்னார். பாலிவுட் இயக்குனர் ஒருத்தருடைய பேரை சொல்லி அவர் கூட இறந்துருவார்னு தான் டாக்டர் சொன்னாங்களா. ஆனால் அவர் மீண்டும் வந்து 3 ஹிட் படங்களை கொடுத்தாரு. அதே மாதிரி மீண்டும் வந்து ஹிட் படங்களை கொடுப்பேன்னு என்கிட்ட நம்பிக்கையோடு சொன்னார். நானும் டாக்டர் சொன்னதையெல்லாம் மைண்டில் ஏற்றிக்காம கணவர் சொன்னதை தான் நம்பினேன். என் நம்பிக்கை பொய்யாகிட்டு போயிடுச்சு. இப்படி என் கணவருக்கு ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அது வரைக்கும் நாங்கள் சேர்த்து வச்சுருந்த எல்லாமே அவரோட மருத்துவ சிகிச்சைக்காக செலவாயிடுச்சு. அவர் இறக்கும்போது எங்ககிட்ட எதுவுமே இல்லை. 2 பெண் குழந்தைகளோட நான் மதுரைக்கு வந்துட்டேன். பெரிய பொண்ணு நேசிகா +2 படிக்கிறா. சின்ன பொண்ணு 10வது படிக்கிறா. அப்பா இல்லாத ஏக்கம் 2 பேருக்குமே இருந்துக்கிட்டே இருக்குது. கூகுளில் கூட அவங்க அப்பாவை பற்றின ஆர்டிக்கலை அடிக்கடி தேடி படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ எங்கள் குடும்பம் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு வறுமையில் தான் இருக்குது. அவர் இருக்கும்போது நான் வேலைக்கு போனதே இல்லை. அந்த அளவுக்கு பாசமாக பார்த்துக்குவார். அவர் ஒரு இயக்குனர் மாதிரி நடந்துக்க மாட்டார். எனக்கு சமைச்சு கொடுப்பாரு. யாராவது வந்தால் டீ போட்டு கொடுப்பாரு. இயக்குனருன்ற ஈகோவே இருக்காது அவர்கிட்ட. எனக்கும் அவருக்கு சின்ன சண்டை வந்தால் கூட என்னை அப்படி சமாதானப்படுத்துவார். அதாவது, உனக்கு உன் கூட அம்மா அப்பா சொந்தம் யாருமே இல்லை, ஸோ நீ கோபமாகவே இருப்ப, அதனால தான் நான் உன்னை சமாதானப்படுத்துகிறேன் அப்படியெல்லாம் என்கிட்ட பேசுவார். என்னோட மாமியார் இப்போவும் என் மேலே அதே பாசத்தோடு தான் இருக்காங்க. நம்ம பையன் இருந்தால் நல்லா பார்த்துருப்பானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு வருத்தப்பட்டுட்டே இருப்பாங்க. அவங்களும் ஏழ்மையான குடும்பம்தான். எங்கள் கொழுந்தனார் வீட்டில் திண்டுக்கல்ல இருக்காங்க. எல்லோரும் விவசாய வேலைக்கு தான் போயிட்டுருக்காங்க. எங்கள் குடும்பத்தை நடத்துறதுக்கு பொருளாதார ரீதியாக உதவி செய்ய எங்களுக்கு யாருமே இல்லை. ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் தான் கிண்டர் கார்டன் டீச்சராக வேலைக்கு போகிறேன். மாதம் 12,000 ரூபாய் தான் சம்பளம். அதில் தான் எங்கள் குடும்பத்தோட செலவு எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கேன். எங்கள் குழந்தைகளோட ஃபீஸ் கட்டத்தான் என்னால் முடியலை. என்னோட தெம்பு இருக்கிற வரைக்கும் நான் என் 2 பொண்ணுங்களை பார்த்துப்பேன். ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடக்குமோன்னு நினச்சாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. சினிமா துறையிலேருந்து யாராவது உதவினாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இது வரைக்கும் யாரும் எந்த உதவியுமே செய்யலை. அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கூட மருத்துவ செலவுக்கு கூட யாருமே உதவலை. இத்தனை வருஷம் ஆச்சு. அவரோட இயக்கத்தில் எத்தனையோ பேர் நடிச்சிருக்காங்க. ஆனால் யாருமே எங்களை தொடர்பு கொண்டு ஒரு வார்த்தை கூட கேட்கல. வீட்டில் விசேஷம் வச்சேன். மதுரையில் இருக்கிறதால எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப் மூலமாக இன்விடேஷன் அனுப்புனேன். ஸ்டில்ஸ் குமார் அண்ணா, சவுண்ட் இன்ஜினியர் கிருஷ்ணன், கணவர்கிட்ட உதவி இயக்குனராக இருந்த ராமு, இவங்க 3 பேர் தான் வந்தாங்க. சீமான் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணேன். அவர் எடுக்கலை. அவரோட வாட்ஸ்அப் நம்பருக்கும் மெசேஜ் பண்ணேன். ஆனால் அது அவரை பார்த்தாருனா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. சென்னைக்கு போய் நேரடியாக என்னால் கொடுக்கவும் முடியலை. கணவர் படங்களை நடித்த நிறைய பேர் பேட்டியில் அவரை பற்றி சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் குடும்பத்தை யாருமே கண்டுக்கிறது இல்லை, பேசுகிறதும் இல்லை. நாங்கள் எப்படி இருக்கோம்னு கூட தெரிஞ்சுக்க விரும்பலை. கணவர் உயிரோடு இருந்திருந்தா மதிப்பாங்க போல. இதுதான் சினிமா உலகம்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நான் அவங்கக்கிட்ட எனக்காக எதையுமே எதிர்பார்க்கலைங்க. என் கணவர் பொண்ணுங்களை நல்லா படிக்க வைக்கணும்னு நினச்சாரு. அவங்களோட கல்விக்காக யாராவது உதவினாலே போதும் அப்படின்னு கண் கலங்கி இறந்து போன இயக்குனர் ராசு மதுரனுடைய மனைவி உதவி கேட்டிருக்காங்க. இதை பற்றின உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள்.